Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான புதிய மாதத்திலே மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே வந்து பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, அவரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த, நன்மையானவைகளை நமக்கு மட்டுமாய் கொடுத்தவரை, நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரித்து கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 நன்றி ஐயா, உம்மை ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியிலே நீர் ஜீவிக்கிற தேவனாய் நீர் உம்முடைய ஜீவனையே கொடுத்ததற்காய் நன்றி சார். இதோ ஆண்டவரே, நீர் தாமே பரிசுத்த ஆவியா பரிசுத்த ஆண்டவரே பிள்ளைகளாக எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தினீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, நீர் செய்த நன்மைகளை, நீர் எங்களுக்காய் பாராட்டின கிருபைகளுக்காய் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஆண்டவரே, நாங்கள் பிழைப்பது உம்முடைய கிருபை அப்பா. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய இரக்கம் அப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்து நீர் மகிமையும் மகத்துவங்களை அணிந்து கொண்டவராய் இருக்கிறீர். உடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, அது உன்னதங்களிலே உம்மோடுக்கு உட்கார பண்ணும்படியாய் நீர் கிருபை செய்ததற்காய் நன்றி சார். இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரே, கடந்த 3 மாதங்கள் நீர் எங்களை கனிமணி போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்திலும் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வந்து நீ செய்த எல்லா நன்மை, கிருபை, இரக்கத்திற்காய் நீர் பாராட்டின அன்பிற்காக நன்றி சொல்லி இந்த நல்ல நாளை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. ஆவியோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடுவேன் என்று சொன்னோம். ஆவியிலே பாட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி பாட கர்த்தரை கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பாடுங்கள் என்று சொன்னோம். உம்மை பாடும்படியாய் நீர் எங்களுக்கு நல்ல நாவுகளை, இருதயத்தை கொடுத்திருக்காய், எங்களை பலப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம் நம்முடைய சமூகத்திலே அது பிரீதியாய் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் செம்மையான ஒரு ஜெபத்தை கேட்கிற தேவன். நீர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துகிறீரப்பா. நீதியின் பாதையிலும் பரிசுத்தத்திலும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய கிருபை, தயவு, உம்முடைய வல்லமை எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 4வது மாதத்தை காண கிருபை கொடுத்தவர், அவன் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி சொல்லி கர்த்தரை நாம் பாடும்படியாக இந்த வேளையிலே பாட்டு புத்தகத்தில் 578வது பாடல், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் என்கிற பாடல். பாட்டு புத்தகத்தில் 578 அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் என்கிற பாடல். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு,
இயேசு இயேசு. அழகானவர், அருமையார், இனிமையானவர். அழகானவர், அருமையார், இனிமையானவர். மீட்பரானவர், மகிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். இம்மட்டும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே. என்னுடையவர் ஆத்மநேசரே. அவரே இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையா, இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றிடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே. என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அவரே இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அருமையா, இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு இரட்சகர். என்னுடையவர் என் அன்பு இரட்சகர். அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அருமையாம், இனிமையானவர். அழகான அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர்,
என் மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையா இனிமையானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். நம்முடைய தேவன் மகிமையானவர். அவர் நம்மை மீட்க வந்த மீட்பரான தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமா இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாட்டு புத்தகத்திலே 160 பாடல். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம் என்கிற பாடல். நமக்கு அவர் செய்த எல்லா நன்மைகளை நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை பாடும்படியா, நெருக்கத்தில் இருந்த போராட்டங்கள் மத்தியில இருந்த நமக்கு அவர் நம்மை கைவிடாத தேவன், நமக்காக தன்னுடைய ஜீவியத்தையே கொடுத்த தேவன். அந்த மகிமையான தேவனை, அவருடைய அன்பை எடுத்து சொல்ல நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று இந்த பூமியிலே கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க அந்த தேவனை பாடல் மூலமாய் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். பட்டேன் தள்ளப்பட்டேன் நேச நீரானை தீரே, நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேச நீரானை தீரே. கைவிடப்பட்டேன் கதறினேன், கண்ணீர் தேற்றினி, கண்ணீர் தேற்றினி. என் இயேசு
என்னாலும் ஸ்தோத்திரம் வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக உம்மன்பை எடுத்து சொல்லுவேன் உம்மன்பை எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன் நான் ஓயாமல் பாடுவேன் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்றும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கி பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்கள் சுகமாக்கினே எனது ஜீவன் அழிவினென்று எனது ஜீவன் அழிவினென்று காத்து ரட்சித்தீரே காத்து ரட்சித்தீரே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னேது வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நேரத்தில் கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் நம்மை கனிமணி போல பாதுகாத்தவர். நம்மோடு கூட இருக்கிற அந்த மகத்துவமான அந்த மகிமையான தேவனுக்கு அந்த உன்னதமானவருக்கு நன்றி சொல்லும் விதமாய் நம்மை ஜீவனோடு வைத்தவரை, நம்மை பலப்படுத்தினவரை, பாதுகாத்தவரை, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரை, அப்படிப்பட்ட அந்த மகிமையின் தேவனை நன்றி கலந்த இருதயத்தோடு நம்மளை யாராவது ஒருவர் தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வேலையை கொடுத்தாங்க ராஜா சப்பா எங்களை ஒவ்வொருவரையும் பங்கேற்க வைத்த கிருபை செய்ததற்காக கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கனிமனை போல காத்து கடந்த நாட்களில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் இன்னும் கூட ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் பாடுகிற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா சப்பா ஆண்டவரே இந்த இன்னுமாய் கூட இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜா சப்பா ஆண்டவரே அதை அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்க கிருபையை அவர்களுக்கு தாருங்கள் தகப்பனே ராஜா சப்பா வேண்டுவதற்கு முன்னமே நீர் அதை அறிந்த தேவனாய் இருக்கிறேன் தகப்பனே ராஜா சப்பா இன்னுமாய் கூட ஆண்டவரே இந்த ஆராதனையிலே வர தடைப்பட்ட பிள்ளைகளை கூட கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜா சப்பா அந்த பிள்ளைகளை கூட கிருபையாய் மன்னிங்க தகப்பனே ராஜா இனி வரும் நாட்கள்ல கூட தகப்பனே ராஜா அவங்க ஒவ்வொருவரும் பங்கேற்கத்தக்க கிருபையை தாருங்கள் தகப்பனே ராஜா சப்பா சோதரிக்கிறோம் அப்பா எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் தகப்பனே ராஜா அது போல எங்கள் நடுவே நீர் இருக்கிறேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் அப்பா இந்த வேலையிலே ஆண்டரே ராஜா சப்பா ஒவ்வொருவரும் ஆண்டரே ஒவ்வொரு வேண்டுதலோடு உண்மை ஏறிடுப்பார்கள் தகப்பனே ராஜா அதற்கு பலனளிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே ராஜா உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டரே நீர் ஆபிரகாமின் தேவனா இருக்கிறீர் நமக்கு கோடான கூடிய நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டரே ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்தி சென்றது போல தகப்பனே ராஜா என்று ஜனங்களை கூட வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே ராஜா சப்பா இந்த கடைசி காலங்கள்ல கூட தகப்பனே அங்கே ஆண்டவரே ராஜா சப்பா பூமி எதிர்ச்சிகளும் ஆண்டவரே ராஜா பூர்வ ஏற்படுத்த தகப்பனே ராஜா அந்த பிள்ளைகளை கூட ஒரு விஷயம் மன்னிங்க தகப்பனே ராஜா அந்த பிள்ளைகளுக்கு கூட மனம் திரும்பி வர செய்யத்தக்க கிருபையை தாருங்கள் தகப்பனே ராஜா சப்பா கடைசி காலத்துல ஆண்டவரே ராஜா ஒவ்வொருவரும் கிருபையை தாருங்கள்
தகப்பனே ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். சோதரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவரே நீர் ஆமென். சேதப்படுத்த விடாத தேவனாய் இருக்கிறேன் தகப்பனே. நன்றி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புக்கு நேரிடாது என்று சொன்னீர் தகப்பனே நன்றி ராஜா. ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே செட்டைகளின் நிலநிலைகளை ஒவ்வொருவரையும் தாங்குகிறதற்காக கொடானப்படி நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, காயப்பட்ட கரங்களால் எங்களை தொட்டு ஆசீர்வாதத்திற்காக நன்றி தகப்பனே ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இத்தனை ஜனங்கள் மத்தியிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்தெடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் அப்பா பிதாவே என்று சுய கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம் அப்பா. மட்டுமாய் கூட தகப்பனே ராஜா, இந்த வசனங்கள் மூலியமாக எங்களோட பேசுங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனையில கூட தகப்பனே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. அவருடைய நன்றி. கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க தகப்பனே ராஜா. அப்பா சோதரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்கு முதல் முடிவு வரை படுத்து கருத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நன்றி நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. நீரே ரட்சகரம் ஏற்றுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டவரே உமக்கு நன்றி. தேவனே உம்முடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இந்த நேரத்திலே தேசத்தில் இன்றைக்கு நடக்கிற எல்லா ஆராதனைகள் விடுதலையோடு நடக்கும், எந்த தடையில்லாதபடி இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய போராட்டமாக காணப்படுகிற ஊழியர்களை இன்னும் ஜெபத்தை நடத்த முடியாதபடி அநேக தடைகள், இடையூறுகள் அநேக இடங்களிலே இன்றைக்கு அதுபோல ஜெபத்திற்கு செல்ல முடியாமல் வியாதியிலும் பலவீனத்திலும், குடும்பத்திலே மரணத்தினாலே, பலவீனத்தினாலே, இன்னும் சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், இப்படி அநேக பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ இரக்கம் கிடைக்கும். போல தேசத்திலே மனம் திரும்பாதவர், ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்க தேவனுடைய சத்தத்தை கேட்க தேவன் இந்த பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் ஒவ்வொருவரையும் நியாயந்தீர்ப்பார் என்று அந்த பயம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க, மெய்யான தேவனை மறக்கிற ஜனங்களை அவர் நிச்சயமாகவே நியாயந்தீர்க்க போகிறார் என்று உணர்வு கிடைக்க, தேவ இரக்கம் கிடைக்க, இந்த காரியங்களுக்காக நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமா ஆண்டவரே. நன்றி ஐயா. நன்றி ராஜா. ஆமா ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். ஆமென் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி தகப்பனே. நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. இத்தனை இடங்கள் கத்தாவே ஜெபம் நடத்த முடியாமல் எத்தனையோ தடங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென் ராஜா. தடைகள் எல்லாம் முற்றிலும் எடுத்து போன கத்தாவே, இயேசுவே தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்களும் கத்தாவே விடுதலையோடு ஆராதிக்க கத்தர் கிருபை தர வேண்டுமா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். போராட்டங்கள் கலகங்கள் செய்யறவர்கள் ஒரு விஷயம் கூட நன்மையின்றி கண்ணோக்கி பாருங்க கத்தாவே. நன்றி ஆண்டவரே. ஆமென். போராட்டங்கள் எல்லாம் செய்கிறார்கள் என்று கத்தாவே அவருடைய இதயத்தில் இரக்கமாயிரும், கிருபையாயிரும். ஆமென். அவர்களுக்கும் கத்தாவே இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறியப்படி கத்தாவே அவர்களுக்கு அந்த உணர்வை தர வேண்டும். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேசத்தில் கத்தாவே நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. கொள்ளை நோய்கள் கத்தாவே ஆண்டவரே, இன்னும் கத்தாவே வேலை வாயில்ல திண்டாட்டங்கள் கத்தாவே ஆண்டவரே, இன்னும் கத்தாவே சிறு பிள்ளைகளுக்கு கூட கத்தாவே பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் இந்த தேசத்தில் கத்தாவே நடந்து கொண்டே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. ஆமென். தேசமானது கத்தாவே ஸ்தோத்திரம். சீர்கெட்டு போய்கொண்டே இருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே ஒரு விஷயம் கூட இந்த தேசத்தின் மேல் மனமிறங்கும் கத்தாவே. ஆண்டவரே ஆளுகிற அதிகாரிகளுக்கும் கத்தாவே ஒரு விஷயம் மனமிறங்கும் கத்தாவே. ஆமென். இயேசுவே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆமென். ஆமென் அப்பா.
இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ராஜாவே, ஆமென் ஐயா, ஆமென் அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஆமென் ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென், இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் நன்றி நன்றி அப்பா. ஆமென் 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 அப்பா, ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஐயா, இரக்கமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமா. ஸ்தோத்திரிக்கிறோம் இரக்கம் பாராட்டும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. காலையில் பனி போல் மாயமாய் மறையும் மாய உலகம். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வரம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வரம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பா, ஆசை கொள் நீ மனமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வரம் நேசரிடம். ஆமாண்டவரே, துன்பத்திலும் இன்பத்திலும் ஆண்டவரே, தொல்லை நேரங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனாய் ஆண்டவரே, எங்களை நீர் அணைத்து சேர்த்து எங்களை அன்பாய் காத்து கொள்கிற தேவனே ஆண்டவரே. இந்த பூமியானது அது ஒரு நாள் காலை பனி போல் அது மறைந்து விடுமாய். இந்த போராட்டங்கள், உபத்திரவங்கள், மரணங்கள், எங்களை சுற்றி இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் ஒரு நாள் அது அழிந்து போய் விடுவோம். நம்முடைய கிருபை ஒன்று மாத்திரம் அது நிச்சயமாய் இருக்கிறது. அதற்கு மறைவே இல்லை, அதற்கு முடிவே இல்லை தகப்பனே. நீரே முடிவில்லாத தேவனாய் இருப்பது போல உடைய கிருபையும் உடைய இரக்கமும் அது மாறாததாயிருக்க. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் மகிமை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா,
ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். என் ஆராதனை 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 ஏகோ ஆராதிப்பேன் முழு பலத்தோ அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவரே, இந்த நாளிலே எல்லா இடங்களிலும் நடக்கிற ஆராதனையிலே உடைய அன்பு, உடைய கிருபை இறக்கம் உடைய பிள்ளைகளுக்கு மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட இன்றைக்கும் உடைய இரத்தமானது பரிந்து பேசுகிறதா, பாவத்தை மன்னிக்கிறதா, பரிசுத்தவான்களை பலப்படுத்துகிறதா. ஆண்டவரே, பாவிகள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவன், நேர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவருமாய் இருக்கிறீரப்பா. உடைய இரக்கம் ஒரு விஷயம் கூட இந்த ஜனங்களுக்கு கிடைக்கட்டும். பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்கட்டும். மீறுதலில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்தும், பொல்லாத வழிகளில் இருந்தும், மரண கண்ணிகளில் இருந்தும், ஆண்டவரே துணிகர பாவங்களில் இருந்தும், வேசித்தன, விபச்சாரம், திருட்டு, கொலை, கொள்ளை, ஆண்டவரே ஒருவரை ஒருவர் பழி சொல்லுதல், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்தல், ஒருவருக்காய் ஒருவர் ஆண்டவரே கத்தாவே எதிர்த்து நிற்கிறவர்களாய், ஆண்டவரே கத்தாவே துணிகரமான அசுத்தங்களை செய்கிறவர்களாக இருக்க இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்ப நீர் அவர்களுக்காக ஒரு விஷயம் கூட பரிந்து பேசுகிற தேவனாய், அவர்களை மன்னிக்கிற தேவனாய், அவர்கள் மேல் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய், அவர்களும் மனம் திரும்ப அவர்களும் நோக்கி பார்க்க இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இயேசுவே, இந்த ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நோக்கி பாராதபடி, உம்முடையத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடி தங்களுக்கு ஆண்டவரே இஷ்டமானதை செய்து தங்களை தாங்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விஷயம் கூட இரக்கம் ஆயிரும், கிருபையாயிரும். உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மை தெரிந்து கொள்ளட்டும். உம்முடைய மன்னிப்பை நீர் இந்த பூமியை ஒரு நோக்கத்திற்காய் வைத்திருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தையானது இன்றைக்கும் அது அசைந்து கொண்டிருக்கிறது. நீ சொன்னபடி ஆண்டவரே பூகம்பங்களும் கொள்ளை நோய்களும் அக்கிரமங்கள் மிகுதியான இந்த பொல்லாத நாட்களிலே இதோ ஒரு முடிவு சமீபமாய் வந்திருக்கிறது என்று நீ சொல்லி இருக்கிறீரப்பா. இதோ நாங்கள் முடிவின் காலத்துல இருக்கிறோம் அப்பா. இந்த பூமியானது நீர் உம்முடைய வார்த்தையினாலே சுட்டரிக்க போகிறீரப்பா. இந்த எரிகிற நெருப்பிலிருந்து நாங்கள் தப்பிக்க நீர் எங்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கிறீரப்பா. பாவத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்த அந்த வழிகாட்டியாகி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் மட்டுமே சுகம் உண்டு, விடுதலை உண்டு, பாவ மன்னிப்புண்டு, பலன் உண்டு என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள கிருபையைத்தார். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தத்தை கேட்க அவர்களுக்கு இருதயத்தை, கண்களை, செவிகளை திறந்தருளும். தேவ கிருபை கிடைக்கட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நம்ம எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். முன்னூற்றி 64 ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தனுக்கு ஆராதனை. ராஜாதி கர்த்தாதி கர்த்தனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை. தேவாதி தேவனுக்கு ஆராதனை, தூயாதி தூயருக்கு ஆராதனை. தேவாதி தேவனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தனுக்கு ஆராதனை. நித்திய தேவனுக்கு ஆராதனை, நிதம் காக்கும் கர்த்தருக்கு ஆராதனை. நித்திய தேவனுக்கு ஆராதனை, நிதம் காக்கும் கர்த்தர் ஆராதனை.
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை பக்தரின் நேசருக்கு ஆராதனை ஆராதனை பக்தரின் நேசருக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்குரிய வேத வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சங்கீத புத்தகம் 61 சங்கீதத்தை நாம் நின்ற வண்ணமாய் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அவர் தேவனுக்கு முன்பாக என்னென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயவும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வந்த கிருபை என்ற அந்த தலைப்பின் கீழாக இந்த வாரமும் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்கலாம். அதற்கு வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை வாசித்து சங்கீதம் 23:6 நாம் வாசித்து செய்திக்கு நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நான் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திலே, நான் தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறீரப்பா. ஆண்டவரே, உடைய ஆலயத்திற்கு வருவது அது எவ்வளவு சந்தோஷமாயிரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வரும்பொழுது மனமகிழ்ச்சியோடு வர வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அல்லது ஒரு கடமைக்காகவோ அல்லது ஒரு தேவைக்காகவோ வருவது அது நாங்கள் ஒரு கர்த்தாவே இந்த உலகத்தானை போல ஆண்டவரே அது ஒரு உண்மையான அன்பு இல்லை கர்த்தாவே. அந்த ஆலயத்திற்கு வருவது அதற்கு ஒரு மன மகிழ்ச்சியோடு வர வேண்டும் அப்பா. அந்த சிந்தை, அந்த எண்ணங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நேரத்திலே நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து வாசிக்க அதிலே சொல்லப்பட்ட நன்மைகளை, இரக்கங்களை, கிருபையை பெற்றுக்கொள்ள தேவ தயவும் தேவ கிருபையும் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். எங்களுடைய ஜீவியம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான கிருபை நிறைந்த ஜீவியமாய் மாற உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நீ தாமே வார்த்தையின் மூலமாய் பேசி தேவ தயவு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். நம்முடைய தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரம் நாம் தேவன் அங்கே மோசே இடத்திலே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி தேவன் எப்படி தன்னுடைய ஜனங்களுக்கு கிருபையை கொடுத்தார், அங்கே தேவன் எப்படி ஜனங்களோடு கூட இருந்தார் என்று நாம் பார்த்தோம்.
பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது தேவன் தன்னுடைய ஜனங்கள் மேல் அன்பு செய்கிறவராய், இரக்கம் பாராட்டுகிறார். அவர்களோடு கூட அவர்களை வழி நடத்துகிறவராய், அவர்களுக்கு போதுமானவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அங்கே தேவனுடைய ஆலயங்களுக்கு வருகிற அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், வார்த்தையின் மூலமாய் வருகிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் அவர்களுக்கு ஒரு வழிவாசல்களை, ஒரு நடைமுறை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இப்படியாக அநேக ஆலோசனைகளை கொடுத்து வந்தார். அநேக நேரங்களிலே ஜனங்கள் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாமலும், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கூடாமலும், தேவனை நினையாமலும், கழுத்தை, இருதயத்தை கடினப்படுத்தி கலகம் பண்ணி மீண்டுமாக அடிமைத்தனத்திற்கு, பாவத்திற்கு திரும்புகிறதை நம்ம போன வாரம் நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அன்றைக்கு ஜனங்கள் எவ்விதமாக தங்களை விற்று போட்டார்கள் அல்லது தங்களை கெடுத்து போட்டார்கள், தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடித்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். அதைத்தான் யோனாவும் சொல்லும் பொழுது, யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தங்களுக்கு வருகிற கிருபையை பொய்யான மாயையை நம்பி, பொய்யான மாயை, மாயை என்பது இன்னைக்கு அநேகர் இப்படி செய்தால் இது கிடைக்கும், அப்படி செய்தால் அது கிடைக்கும் என்று வாயின் வார்த்தைகளினாலே அநேகரை நயவசனிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், இந்த இடத்துல போனீங்கன்னா இது நடக்கும், அங்க போனா அது கிடைக்கும், இங்க வந்தா இது கிடைக்கும், இப்படி ஜனங்களை வசிய பண்ணி அல்லது மசிய பண்ணி அல்லது ஜனங்களை தவறாய் வழிநடத்தி தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு, அதை தேவன் அப்படி சொல்லி இருக்காரா அல்லது தேவன் அப்படிப்பட்ட காரியத்தில் விருப்பம் இருக்கிறதா, அல்லது அப்படி செய்யும் பொழுது அது தேவனுடைய பிள்ளைகளாகிய எனக்கு உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வருகிறதா, அல்லது என்னை மரண வழிக்கு அல்லது என்னை ஏமாற்றி போட்டு என்னை வஞ்சிக்கிற காரியமா என்று சிந்திக்காதபடி, என்று அதை குறித்து கவலைப்படாதபடி, அல்லது எப்படியாகிலும் அதை நான் அடைய வேண்டும் என்கிற அந்த இச்சை, அந்த ஆசையை தூண்டுகிற வார்த்தைகளினாலே, இச்சையை தூண்டுகிற வார்த்தைகளினாலே எப்படி ஏவாள் விழுந்து போனாலோ அதே போல இன்றைக்கு ஜனங்கள் அந்த பொய்யான மாயையை நம்பி கிருபையை போக்கடித்தார்கள் என்று அங்கே யோனா சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தேவன் அங்கே சவுலிடத்திலே அநேக காரியங்களை சொல்லி, நீ இப்படி நட, இப்படி இரு என்று சொல்லி சவுலுக்காக அங்கே தேவன் அந்த ஜனங்களுக்காக, அந்த ஜனங்களை ஆலோசனை கொடுக்க, ஜனங்களை வழிநடத்த, ஜனங்களை அங்கே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள அங்கே தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை வைத்திருந்தார். ஆனால் சாமுவேல் சொல்வதை சவுல் கேட்பதே கிடையாது. இப்படி அவனும் என்ன செய்து போட்டான், தேவனுடைய கிருபையை குறித்து அக்கறை இல்லாதவனாக, அதை குறித்து எந்த விதமான கவலைப்படாதபடி சுயத்திலே போய் அவனுக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய பாக்கியமாகிய, இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், அரசாங்கத்தை, அரசனாவது. இன்னைக்கு ஒரு சின்ன கவுன்சிலரோ அல்லது அந்த வீதியில உங்களை 4 பேர் பெருமையா பேசினாலே என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்துக்கும் தலக்கணம் வந்துடுது, கௌரவம் வந்து, கர்வம் வந்து, மேட்டிமை வந்து இன்னைக்கு எப்படி அழிந்து போகிறார்கள் பார்க்கிறோம். அதை போலத்தான் அங்கே அத்தனை கோடி ஜனங்களுக்கு அந்த இஸ்ரவேல் அந்த 12 கோத்திரத்திற்கும் அவனை ராஜாவாக்கின பொழுது அவனுக்கும் அதே மாதிரியான எண்ணங்கள் இருந்ததுனால என்ன செய்தான், அங்கே விழுந்து போகிறதை
தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த கிருபையை என்ன செய்தார்? சவுலிடமிருந்து நான் விலக்கி விட்டேன் என்று 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்ம வாசித்ததை கடந்த வாரம் தியானித்தோம். நான் ஏன் இதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் என்றால், அன்றைக்கு தேவனுடைய கிருபை எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் கவனமா கேளுங்க, இதை உள்வாங்கிக்கிங்க. பழைய ஏற்பாட்டிலே கிருபை அந்த காலத்துல கிருபையின் காலம் என்று கூட சொல்ல முடியாது. அது நியாய தீர்ப்பின் காலமாக இருந்தது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். கொலை செய்தால் அவனையும் கொலை செய். ஒருத்தவங்களை கை வெட்டிட்டானா அவனையும் கையை வெட்டு. அப்படித்தான் இருந்தது அந்த காலம். அதான் என்னது நியாயப்பிரமாண காலம். ஆனால் இன்றைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தில் இல்லை. இன்னைக்கு அப்படி ஒரு நியாயப்பிரமாணத்தின் காலத்துல நம்ம இருந்தா, நம்ம செய்த தப்புக்கெல்லாம் நம்மளை எத்தனையோ தடவை அடிச்சு கொண்டிருப்பாங்க. அரசாங்கத்தின் சட்டத்தின்படி, தேவனுடைய சட்டத்தின்படி நம்ம எல்லாம் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அப்ப தேவன் நம்ம என்ன செய்கிறார்? கிருபையாய் இந்த பூமியிலே உயிரோடு வச்சிருக்கிறார். தான் கிருபையின் காலம். அப்ப இந்த கிருபையின் காலத்தை, இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைக்கிறது, இந்த கிருபையினாலே பலன் என்ன என்றுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் என்ன செய்வேன்? முதலாவது அவன் சொல்லுகிற காரியம் என்னது? தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க. சும்மா ஒரு கடனுக்காக, தேவைக்காக வந்தவங்களுக்கு அந்த ஆசீர்வாதமே தங்காது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனுடைய வீடு என்பது என்னது? தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம், தேவனை தொழுது கொள்கிற தேவனுடைய ஜனங்கள் ஒன்று கூடுகிற இடம்தான் சபை. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக எங்கெல்லாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய ஜீவியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. அது நம்முடைய வீட்டிலே, நம்முடைய ஜீவியத்திலே வரக்கூடாதுன்னு தான் நான் அதை சொல்லி எச்சரிக்கிறேன். அங்க ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னா, வீடு கட்டுறக்கு அவருக்கு பண தேவை இருக்கிறப்போ, அல்லது கடன் வந்துருச்சுன்னா கடன் பாரத்திலிருந்து விடுதலை ஆகிறக்கு, அல்லது வியாதி வந்தால் வியாதிக்காக ஜெபிக்கிறக்கு, இப்படி தேவை இருக்கிறப்பெல்லாம் பாஸ்டர் வாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இந்த வீடு கட்டி முடிக்கணும், அல்லது இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்க வேண்டும், அல்லது என் மகனுக்கு மகளுக்கு திருமணமாக வேண்டும், அல்லது வீட்டுல கடன் பாரம் இருக்கு, வீட்டுல அது என்ன சத்தம் வந்துட்டே இருக்கு, நான் கட் பண்ணிருட்டுமா? அப்போ இப்படி அந்த தேவைகளுக்காக, அதுக்காக மட்டும் ஜெபிக்கிற ஜனங்கள் இன்னைக்கு அதிகரித்து கொண்டு வர்றாங்க. நான் அநேக பாஸ்டர் இடத்துல சொல்றப்ப அவங்க சொல்லிருக்கிற பெரிய ஒரு மனபாரத்தோட ஒரு அவங்க காரியங்களை சொல்றப்ப அது நமக்கே கேட்கறதுக்கு ரொம்ப, ஏன் இப்படி ஜனங்களுடைய மனநிலை மாறிக்கொண்டு இருக்கிறது என்று மிக அது ஒரு துக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. கடந்த வாரம் கூட ஒரு பாஸ்டர் கிட்ட பேசுறப்போ, பாஸ்டர் அந்த வீடு கட்டி முடியற வரைக்கும் என்னை ஒரு 10 தடவைக்கு மேல ஜெபம் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. பிரதிஷ்டை முடிஞ்சது பாஸ்டர், பிரதிஷ்டை முடிஞ்ச பிறகு ஒரு முறை கூட அந்த வீட்டுக்கு ஜெபத்துக்கு வாங்க, எங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு அந்த நன்மை தொடர்ந்து கிடைக்கணும்னு சொல்லாத அளவுக்கு அவங்க பாஸ்டரை மறந்து விடுகிற ஜனங்கள் ஆயிட்டாங்க. அதே மாதிரி வியாதி நேரத்துல கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. அப்புறம் வியாதியிலிருந்து சுகம் கிடைச்ச பிறகு அதை சபையில சாட்சியும் சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருன்னு சொல்றப்போ அதுதான் என்னது? கிருபையை போக்கடிக்கிறது. தேவன் உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கிறப்ப அந்த நன்மை தொடர்ந்து உங்களுக்குள்ள நிலைச்சிருக்க வேண்டும். கடந்த வாரம் நீங்க கவனிச்சிருப்பீங்க, மியான்மர்ல எவ்வளவு பெரிய நிலநடுக்கம். நேற்று கூட அந்த பிபிசி சேனல் நான் பார்த்தேன்.
அரசாங்கம் சொல்லாத அளவுக்கு, அங்கே வெளியே சொல்லாத அளவுக்கு அங்க நடந்த அந்த அந்த பட்டணத்திற்கு நேர்ந்தது. அது இத்தனை கோடி இழப்பு என்றில்ல. முக்காவாசி கட்டடங்கள் அவ்வளவு கோடி கோடியா செலவு செய்து கட்டின கட்டடங்கள் தரமட்டமாய் கிடக்குது. அதெல்லாம் மறுபடியும் கட்ட வேண்டுமானால் எத்தனையோ 1000 கோடி வேண்டும். ஏன் அதை நான் இங்க ஒப்பிட்டு பேசுறேன் என்றால், தேவன் நம்மை இன்னைக்கும் கிருபையா வச்சிருக்கார். ஜீவனோடு வச்சிருக்கார். நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பெற்றோர்களை, நல்ல வேலையை, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கார். நம்ம என்ன செய்து விடக்கூடாது? நமக்கு வருகிற அந்த கிருபையை நம்ம பூக்கடித்து கொள்ளக்கூடாது. நம்ம தேவனுடைய வீட்டிலே தொடர்ந்து நம்ம நிலைச்சு நிற்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நம்ம அனுதினமும் ஜெபத்திலே தேவனிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை, அங்கே உடன்படிக்கைகளை கை கொள்ள வேண்டும். நீங்க வாசிங்க சங்கீதம் 25:10 வாசிங்க. வாசிப்போம் சங்கீதம் 25:10. அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் இருக்கிறது. பாருங்க, உடன்படிக்கை, தேவன் நமக்கு உடன்படிக்கையை கொடுத்திருக்கார். அது மட்டுமல்ல, சாட்சிகளை வைத்திருக்கார். அப்ப இது நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமானால் அது கிருபை. அதான் நமக்கு கிருபை. அதை நீங்க கைக்கொள்ள வேண்டும். உடன்படிக்கையையும் சாட்சியும் நீங்கள் கைக்கொண்டு நடக்க வேண்டும். நீங்கள் ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சி. நீங்க இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? நீங்க இந்த உலகத்துக்கு என்னவாக இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு நீங்க இன்னொன்னு சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். 3 சொல்றார். ஒன்று சாட்சி, இன்னொன்று வெளிச்சம், இன்னொன்று உப்பு. வெளிச்சம் இல்லைன்னா என்ன ஆயிரும்? இருள்ல போயிருவீங்க. உப்பு இல்லைன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. தேவனுடைய கிருபை இல்லை என்றால் உங்களுக்கு வறுமை வியாதி வந்தா உங்ககிட்ட ஒருத்தர் கூட நெருங்க மாட்டாங்க. வியாதி வந்துன்னு என்ன சொல்லுவாங்க? ஐயோ, அவங்ககிட்ட போனா பணங்காசு கேட்பான், அவன் பிரச்சனையில் இருக்கிறான், அவனுக்கு பண தேவை இருக்கு, அவனுக்கு செலவு பண்றதுக்கு பணம் இல்லை, நம்ம போனா நம்மளைய பணம் கேட்பான்னு உங்ககிட்ட வரவே மாட்டான். இருளுக்குள் இருந்தீங்கன்னா என்னது? இல்ல, அவனுடைய ஜீவியம் சரியில்லை, அவன் தவறாய் நடக்கிறான், அவன் எப்படிப்பட்ட நபர், அவனோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு உங்களுடைய தொடர்பை கட் பண்ணிடுவாங்க. அதான் இருள். அரிசுத்தம், அருவருப்பு, அக்கிரமம் தான் இருள். அப்போ நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்க வேண்டும், உப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உப்பு இல்லைன்னா அந்த சாப்பாட்டை கொண்டு வெளியில போட்டுருவாங்க, அது யாரும் சாப்பிட முடியாது. அப்போ தேவன் உங்களை சாட்சியாக இரு, வெளிச்சமாய் இரு, நீ உப்பாய் இரு என்று சொல்லும் பொழுது நம்ம அந்த கிருபையை போக்கடித்துக் கொள்ளக்கூடாது. அதைத்தான் சங்கீதம் 36:10 சொல்லுது. தேவனை அறிந்தவர்களும் செமையான இருதயம் உள்ளவர்களுக்கும் தேவன் கிருபையை வைச்சிருக்கிறார். அப்ப நம்ம தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம செமையான இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார். துர்ச்சிந்தனையோ துர்புத்தியோ தேவன் நமக்கு கொடுக்கல. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அப்படித்தான் அதே இருதயத்தை தான் உங்களுக்கும் கொடுக்கிறார். அதனாலதான் உங்களுடைய இருதயத்தை அவர் புதிதாக்குறாராம். நம்முடைய இருதயத்தை புது இருதயத்தை தருகிறேனுங்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, தசைனா என்னது? ஜீவனுள்ள இருதயம், துடிக்கிற இருதயம், மற்றவர்களுக்காய் பரிதவிக்கிற இருதயம், மற்றவர்களுக்காக அங்கே பரிந்து பேசுகிற இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கல்லான இருதயம் என்னது? அவன் எக்கேடுகிட்டா எனக்கு என்ன, அவன் எப்படி போனா எனக்கு என்ன, அவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு? இப்படித்தான் இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயம் கல்லாய் கிடக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு சாலையில ஒருத்த விபத்துல படுக்கிறப்போ அந்த வழியா வந்தவன் ஒருத்தன் கூட என்ன செய்யல, அவனை கண்டுக்கவே இல்லை. ஆனா அங்க ஒரு தேவ மனுஷன் போய் அவனுக்கு வேண்டியது எல்லாம் செய்கிறான். அப்ப அப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்றார். கண்டுக்காத விலகி ஓடுகிற ஜனங்களாக அல்ல.
மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்காக நீங்க பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் தான் தேவன் நம்ம இந்த பூமியில தெரிஞ்சு வச்சிருக்கார். அதை என்னது அது அதற்குத்தான் எனது சாட்சி. அதை சபையில அறிவிக்கவும், ஜனங்களுக்கு அறிவிக்கவும், அதை வெளிச்சத்திலே சொல்லவும் தான் தேவன் நம்மை வைச்சிருக்கிறார். அதுதான் கிருபை. பாருங்க, அதைத்தான் அது அது சங்கீதம் 48 சொல்லுது. அதை குறித்து நீங்க சிந்திக்க வேண்டும். மாம்ச சிந்தையில் அல்ல, ஆவிக்குரிய சிந்தையில நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த கிருபையினாலே நமக்கு என்ன பலன் வருகிறது என்று நீங்க சங்கீதம் 119:88 வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 119:85, இன்னொருத்தர் 159 வாசிங்க. உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குடிகளை வெட்டினார்கள். வாசிக்கலாம். சங்கீதம் 119:88. உமது கிருபைகளின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். பாருங்க, நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். நீங்க என்ன ஆக வேண்டும் அப்படின்னு என்னது? உயிர்ப்பித்தல்னா என்னது? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வரணும். அப்பதான் நீங்க உயிர்ப்பிக்க முடியும். நீங்க அப்பதான் உயிரோடு எந்திரிச்சு ஒரு புதிய மனிதனாய் நிற்க வேண்டும். மனுஷ ஜீவியம் அல்ல. அதைத்தான் என்ன செய்கிறாரு? புதிய மனுஷனை அல்ல, பழைய மனுஷனை அல்ல, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்ங்கிறார். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்களுடைய ஜீவியத்திலே தரித்து கொண்டு, அதான் உங்களுடைய பழைய மனுஷன் என்ன ஆச்சு? மரித்து. பழைய மனுஷன் மரிக்க வேண்டும். அப்ப நீங்க ஒரு உயிர்ப்பிக்கிறது என்னது? அதுதான் தேவ கிருபை. அப்ப நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக நீங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதைத்தான் நாங்க எபிரேயர் 2:9 வாசிங்க. ஒருத்தர் சங்கீதம் 119, 159 வாசிப்போம். பாருங்க, உமது கட்டளைகளை நேசிக்கிறேன். தேவன் நமக்கு சொன்ன அந்த கட்டளைகளை, கற்பனைகளை, உபதேசங்களை, உடன்படிக்கைகளை, சாட்சிகளை நம்ம கை கொண்டு நடக்கிறப்போ தேவன் நம்ம உயிர்ப்பித்து அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். வாசிங்க எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரநிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்க, அவர் என்ன செய்யப்பட்டாராமா? நமக்காக இந்த பூமியிலே வந்து மரணத்தை ருசி பார்த்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நம்மையும் உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை அவருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப இப்ப நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் ஆகிறோம். வாசிங்க சங்கீதம் 137 ஒருவர் வாசிங்க, இன்னொருவர் ரோமர் 6:23 வாசிங்க. போதும். இப்ப கர்த்தரிடத்தில் என்ன உண்டாமா? கிருபை உண்டு. அவரிடத்துலதான் மீட்புண்டு, ரிடம்ஷன். அவரிடத்துலதான் உங்களுக்கு பாவத்தை மன்னித்து மரணத்திலிருந்து ஜீவனை கொடுக்கிற அந்த மீட்பு அவரிடத்துலதான் இருக்கு. அப்ப அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ஜீவனோடு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அது யாருக்கு கிடைக்கிறது என்றால் வாசிங்க 147:11 சங்கீதம். இன்னொருவர் பிரசங்கி 3:3 எடுத்து வைத்துக்கொண்டு அடுத்தது வாசிங்க. நமக்கு பயந்து
பாருங்க, அவருக்கு நீங்க பயந்து, கர்த்தருக்கு நீங்க பயந்து அவருடைய கிருபைக்கு நீங்க காத்திருக்கிற பொழுது, எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எதை முடியும் அதை முடியும்னு சுயத்தில் அல்ல, தேவனுக்கு நீங்க பயப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு அங்கே சவுலை போல தேவன் கிருபையை ஏன் எடுத்து விடுகிறார்னா, தேவன் கொஞ்சம் ஆசீர்வாதங்களை கொடுத்தா போதும், தலக்கணம் வந்துருது. சவுலுக்கு அதான் வந்தது. அவனை ராஜாவா உட்கார்ந்து வச்ச உடனே அவன் என்ன செய்துட்டான், சாமுவேல் நான் வந்துதான் பழி செலுத்தணும்னு சொல்றாரு, அவன் ஜனங்கள் என்னை சத்தம் போடுறாங்க, ஜனங்கள் காத்திருக்க முடியல என்று சொல்லி அவன் அந்த ஆசாரியனுடைய வேலையை அவன் செய்கிறான். அதான் என்னது, தலைக்கணம். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, அதனாலதான் கிருபையை எடுத்து போட்டார். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு நீங்க காத்திருக்க வேண்டும். அப்ப தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். வாசிங்க பிரசங்கி 3:3. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அப்ப அந்த காலம் வரும் வரைக்கும் நீங்க பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை பொறுமையோடு காத்து கொள்ள வேண்டும். அப்ப தேவன் உங்களை என்ன செய்து விடுவார், அந்த கிருபை உங்களை எடுத்து விட்டா நீங்க ஒன்றுமே இல்லை. உப்பு சாரமற்று போவது போல அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அது என்ன செய்யப்படுமாமா, பைபிள் என்ன சொல்லுது அதையா, கீழே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குங்குது. மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குன்னு அல்லேலூயாங்கிறீங்க. அதனுடைய அர்த்தம் என்னது, உங்களை போட்டு ஏறி மிதிப்பாங்கன்னு அர்த்தம். பாருங்க, நீங்க பிரயோஜனம் இல்லாம போகிறப்ப ஜனங்கள் உங்களை என்ன செய்வாங்க, அது பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. பாருங்க, தேவன் உங்களை ஒரு நன்மைகளை கொடுக்கிறப்போ, நீங்க பயந்து நடக்கிறப்போ நீங்க அதை பொறுமையோடு காத்து கொண்டு அதை கவனமாக அதை ஞானத்தோடு புத்தியோடு நடக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானமே முக்கியம்ங்கிறார். வாசிங்க பிரசங்கி 14:22. சாரி, பிரசங்கி 14:2 வாசிங்க. சாரி, பிரசங்கி ஒரு செகண்ட். வாசிங்க பிரசங்கி 11:9-10 வாசிங்க. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இது எல்லாவற்றிலும் நித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபும் ஆயே. பாருங்க, இன்றைக்கு வாலிபர்கள் இந்த இளமையிலே உலக காரியங்கள், உலக இச்சைகளிலே, உலக இதிலே தங்கள் வாலிப நாட்களை என்ன செய்கிறாங்க, அதுல நெஞ்சின் வழிகளிலும் கண்களிலும் காட்சிகளிலும் இப்படி உலக காரியங்களில் ஈடுபட்டு தங்களை கெடுத்துக் கொள்றாங்க. சில நாட்களாக நீங்க கவனிச்சிருப்பீங்க, உங்களுடைய நாட்கள் எல்லாமே வாலிபர்கள், சிறு வயது பசங்க, ஒரு 15-16 வயது பசங்கள்ல இருந்து ஒரு 28-30 வயதுக்குள் இருக்கிற வாலிபர்கள் இன்றைக்கு செய்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், துணிகரமான காரியங்கள்,
போதைப் பொருட்களினாலே, விபச்சாரத்தினாலே, குடிப்பழக்கத்தினாலே, திருடுகிறது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, இது அதிகரித்து கொண்டு வருகிறது தேசத்துல. அதுபோல சின்ன பிள்ளைகளைத்தான் அங்கே சீக்கிரம் விபச்சாரத்துல விழுந்து விடுகிறார்கள், மாம்ச இச்சைகள்ல விழுந்து விடுகிறாங்க, ஏமாற்றி போட்டுக்கிறாங்க. சும்மா லவ்னு சொல்லி அதற்கு பின்னால போய் தங்களுடைய கற்பை இழந்து விடுகிறது. அதற்கு மரியாதையே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அதான் இங்க சொல்றாரு, உன் இளமையிலே உன் வழிகளிலே அப்படி இப்படி என்று நீ நட, இவைகள் எல்லாம் தேவன் என்ன செய்வார்? நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடுங்கிறார். இளவயதும் மாயை. இன்னைக்கு மாயைக்குள்ள விழுந்து வராதான் சொன்னது. அதைத்தான் நீங்க யோபு சொல்லும் பொழுது, பொய்யான மாயை. ஒருவன் தன்னுடைய இள வயதிலே எப்படி ஒரு சரியான ஒரு ஸ்திரியாக இருப்பான், தன்னுடைய இள வயதிலே அவர்கள் செய்கிற காரியங்கள் அந்த குடும்பத்தையும் அந்த பிள்ளைகளையும் அவர்களுடைய எதிர்காலங்களையும் அது சீரழித்து போகும். நீங்க மரிக்கிற வரைக்கும் உங்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள், நீங்கள் செய்கிற தவறுகளை, நீங்கள் செய்த காரியங்களை. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவோம், உங்களுக்கு 2 கண்ணு தான் இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 கண்ணு தான் இருக்கு. ஆனா உலகத்துக்கு எத்தனை கண்ணு இருக்கு? கோடிக்கணக்கான கண்கள் இருக்கு. அப்ப இத்தனை கண்களும் உங்களை கவனிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் என்னது? தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க தவறே செய்யலினா அதுக்கு ஒருத்தர் எந்திரிச்சு வந்து, இல்ல நீ இந்த இடத்துல இதை செய்தே, நான் பார்த்தேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவான். அதை நிரூபிக்க ஆளை தேவன் வச்சிருக்கிறார். அதனாலதான் மிருகங்களும் பேசுகிறது. நீங்க நினைக்கலாம், அதனாலதான் ஆண்டவர் சொல்லாரு, இந்த கல்லுகளும் பேசுங்கிறார் ஆண்டவர். நீங்க ஒரு செவற்றுக்குள்ளேயோ அல்லது தனியா காட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியே எங்க போய் என்ன இடத்துல என்ன செஞ்சாலும் அங்க இருக்கிறது அப்படியே தேவன் அதை பேச வைப்பார். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகள் ஞானத்தோடு புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்க நன்மையை யோசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையை யோசிக்க வேண்டும். அல்லது நீங்க என்ன செய்யப்படுவீர்களாமா? உங்களுக்கு அந்த கிருபை இல்லாமல் போகும். வாசிங்க. இப்ப நான் சொன்னது பிரசங்கி 12:14 தான். நான் அதை திருப்பி சொல்லிட்டேன். 14:22 12:14 வாசி. ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாருங்க, எந்த ஒரு கிரியையானாலும் சரி, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன செய்வார்? நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். இந்த பூமியில நீங்கள் காண்கிற செய்கிற சகலமும் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும். அப்போ உங்களுக்கு நன்மை, அதான் கிருபை. அந்த கிருபை உங்களுக்கு அதிகமாக வேண்டும். கிருபையிலே நீங்கள் பெருக வேண்டும். வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 30 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்திரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்.
அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பாருங்க, இந்த பூரண கிருபை அவர்கள் எல்லோர் மேலும் எப்படி உண்டாகுதாமா? அதற்குத்தான் அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்க சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களும் பிணியாளிகளை சுகமாக்குறதை தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு அவர்கள் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லி விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதான் தேவ சபை. ஆமென். அதுதான் பூரண கிருபை. கிருபை நீங்க தனித்தனியா இருந்தா வராது. அதனாலதான் சொல்லுவாங்க, இருவர் ஒருமனப்பட்டால்தான் ஒரு காரியம் நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை நினைச்சிட்டு ஒவ்வொன்றை பேசிட்டு தனித்தனியா பிரிஞ்சிருந்தா அது பிசாசனுடைய தந்திரம். பிசாசு தான் என்ன செய்வான்? பிரிக்க பார்ப்பான். பிசாசு நீங்க கணவன் மனைவியோ பிள்ளைகளோ ஒரு குடும்பத்துல சமாதானத்தோடு இருந்தா அவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. 4 பேர் இருந்தா 4 பேரையும் துண்டாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாதபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறத பார்த்தா தான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் ஒரே இருதயமும் ஒரே மாம்சமும் ஒரே மனதுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் தேவ பிள்ளைகள். அப்ப உங்களுக்குள்ள யார் இருக்காங்கன்னு நீங்க கவனிச்சுக்குங்க. உங்களுக்குள்ள தேவ ஆவி இருக்கா? எந்த ஆவி இருக்கிறது? நீங்க எதற்கு இடம் கொடுக்கிறீர்கள்? எந்த சத்தத்திற்கு நீங்க செவி சாய்க்கிறீங்க என்று கவனிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்காது? பிரிவினைகள் இல்லை. ஒரே மனமுள்ளவர்களாக அவர்கள் பாருங்க, ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லி எடுத்துக்கொள்ள, தனக்குன்னு அதான் தற்பெருமை. எல்லாம் அவர்களுக்கு, சகலமும் அவர்களுக்கு. இப்பதானே வாசித்தீங்க, சகலமும் அவர்களுக்கு. இதுதான் நம்ம ஆளுகிட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை. வாசித்த வசனத்தை அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க. சகலமும் அவர்களுக்கு, சகலமும் அவர்களுக்கு. சவுண்டா பேசுங்க. சகலமும் அவர்களுக்கு. சகலமும் அவர்களுக்கு. வாசிங்க, இன்னொரு தடவை எடுத்து நல்லா வாசிங்க. நான் வாசிக்கல, நீங்களே வாசிங்க. 32 வாசிங்க. ஒரே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள். எமிமால் வாசி, சத்தமா வாசி. வாசிப்பியா இல்ல கஷ்டமா? எமிமால் இருக்காளா இல்லையா? ரெபேக்கா வாசி. சகலமும் அவர்களுக்கு. அதான் தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம், அங்கே தேவன் இருக்கிற இடம், தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற நன்மைகள். பாருங்க, நீங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க வேலை வேலை இல்லது உலக காரியத்துல போனீங்கன்னா எப்படி போய் உங்களுக்கு கிருபை கிடைக்கும்? எப்படி நன்மை உங்களுக்கு கிடைக்கும்? எப்படி தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தடையில்லாமல் வரும்? தேவனை நீங்க எல்லா காரியத்திலையும் நீங்க முன்னிறுத்துங்க. நீங்க தேவனை எல்லா காரியத்திலையும் நீங்க அவரை சார்ந்து இருக்கும் பொழுது மட்டும்தான், அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். எப்படி இந்த உலகத்துல கூட சொல்றோம், நீங்க ஒரு வேலைக்கு போய் தொடர்ந்து வேலைக்கு போனா தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அது அரசாங்க வேலையானாலும் தனியார் வேலையானாலும் சரி, அல்லது நீங்க ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு தொழில் தொடங்கினா அந்த தொழில நீங்க கவனம் இருந்தா தான் அந்த தொழில்
உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இல்லாட்டி அந்த எத்தனை லட்சம் எத்தனை கோடி போட்டாலும் அது அழிஞ்சு போயிடும். அதே போலத்தான் நீங்க தேவனுக்குரிய காரியத்துல நீங்க தேவனுக்கு கவனமாய் அதை சிரத்தையோட அதை சரியானபடி செய்கிறப்ப மட்டும்தான் தேவன் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், தேவனிடத்திலிருந்து நமக்கு எல்லா நன்மைகளும் தேவன் வைத்திருக்கிறார், எல்லா கிருபைகளையும் வைத்திருக்கிறார். அவர் நமக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம் அல்ல, ஆயத்தம் எல்லாம் முடிஞ்சது. அதை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அதை நீங்க போய் எடுத்துக்கொள்ளணும். மோசேயை அனுப்பி ஆயத்தப்படுத்தினார். யோசுவாவை அனுப்பி என்ன செய்தாரு? அதை போராடி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். யோசுவா போய் போராடினார், ஜனங்களை கொண்டு போய் போராடி அதை எடுத்துக்கொண்டார்கள். அந்த இடத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். அப்ப நம்ம இன்னைக்கு பரிசுத்தாவின் காலத்தில் இருக்கிறோம். அப்ப தேவன் நமக்கு பங்கிட்டு கொள்ள கொடுக்க விரும்புறார். சும்மா நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தா, மொண்டியை போல, முடவனை போல அல்லது ஊமையனை போல நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தா உங்களுக்கு அந்த பங்கு கிடைக்காது. நீங்கள் போராட நீங்க எந்திரிச்சு நீங்க தயாரா நிக்க வேண்டும். அதுக்காக கத்தி எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் குத்தி கொலை பண்ணி இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு வர்றதில்ல. அப்படி இல்லை, அது உலகத்தான் செய்கிற வேலை. நீங்க தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனிடத்திலே நீங்க கேட்கிறப்ப தேவன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுப்பார். அதான் அங்க அவர்கள் விசுவாசிகள் திரளான கூட்டம் உள்ளவர்களாய், ஒரே இருதயமும் ஒரே மனதுள்ளவர்களாய் அங்கே பொதுவானதாக இருக்கிற பொழுது தேவன் அவர்களுக்கு எல்லா நன்மைகளை கொடுத்தார். தேவன் அவர்களுக்கு முன் சென்று அந்த காரியத்தை வாய்க்க பண்ண. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் போன காரியம் எனக்கு ஜெயமே இல்லை, பிரச்சனை அதில் தான் முடியுது, அங்கே வேலை கிடைக்கல அல்லது குடும்பத்தில் இது வியாதியில பிரச்சனை. அது என்ன காரணம் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு முன் செல்லலை. தேவன் உங்களுக்கு முன் செல்ல வேண்டுமானால் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபை வர வேண்டும், அவர் முன்னே சொல்ல வேண்டும். வாசிங்க, எபிரேயர் 13:9 சொல்லுது, வாசிங்க. அதே மாதிரி ஒருத்தர் 1 பேதுரு 1:13 எடுத்து வாசிப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள். போன்ற பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் திறப்படுகிறது நல்லது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, இன்டர்நெட் இருக்கிறதுனால நம்ம பாஸ்டர் சத்தம் போடுறாரு, நம்ம பாஸ்டர் நம்மளை ரொம்ப கடினமா நடத்துறாரு, அதனால நான் அந்த சபைக்கு போறேன் அல்லது அந்த பிரசங்கத்தை கேட்கறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் டைவர்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. அநேக சபைகள் இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் இங்க பவுல் என்ன சொல்றாரு? அநேக போதனையினால், அநேக உபதேசங்கள், அநேக தேவனுடைய வார்த்தையை இந்த டிவியில கேட்கிறேன், அந்த யூடியூப்ல பாக்குறேன், இந்த பேஸ்புக்ல பாக்குறேன்னு எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்படி அலைந்து திரிகிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதமே வராது. அதை நீங்க என்ன செய்ய வேணுமாமா? இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். உங்கள் இருதயம் ஸ்திரப்படாமல், இருதயம் உறுதியா ஒரு சபையை, ஒரு பாஸ்டரை, ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஒரே குடும்பத்துல நீங்க இருக்க வேண்டும். அப்பதான் என்ன கிடைக்கும்? கிருபை. வாசிங்க, இப்பதானே வாசித்தீங்க, அதை சொல்லுங்க, வாசித்து சொல்லுங்க. இருதயம் அதனால பலன் அடையல. அப்படி முயற்சி செய்தவர்கள் பலன் அடையல இன்னைக்கு. அதனாலதான் அநேகர் என்ன ஆயிடுறாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க. பாஸ்டர் வாயை திறந்து ஒருத்தரை ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க அப்படியே உட்காருங்க, கேளுங்க அப்படின்னு தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். குழந்தைகளுக்கு அந்த எந்திரிச்சு நடக்காத குழந்தைகளுக்கு எப்படி தட்டி கொடுத்து தான் சாப்பாடு ஊட்டுவாங்க, அல்லது அது ஒரு ஊனமான குழந்தை எப்படி ஒரு பொறுப்பெடுத்து அதைய ஊட்டி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு சபையில எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? ஆவிக்குரிய காரியத்துல ஊனமாயிட்டாங்க. சத்தமே போடக்கூடாது, கையில எடுத்து வச்சு தாளாட்டி பாராட்டி சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சத்தம் போட்டா என்னாச்சு? அவ்வளவுதான், ஜபத்துக்கு வரமாட்டாங்க,
அல்லது ஆராதனைக்கு கலந்து கொள்ள மாட்டாங்க. நான் சொல்றது உங்களை மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இது இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதான் என்னது கடைசி காலம். பாருங்க, அதைத்தான் அங்க சொல்றாரு. நீங்க அதனால என்னது நன்மை கிடைக்கவில்லை. வாசிங்க எபிரேயர் 4:16. இன்னொருத்தர் எபிரேயர் 12:28 வாசிங்கிறார். எபிரேயர் 12:28 வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் திருவாசக தந்தையிலே சேர கடவோம். பாருங்க, நீங்க தைரியமா தேவனிடத்திலே வர வேண்டும், தேவ சபைக்கு வர வேண்டும், தேவ தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபாசனம் இன்னைக்கு எங்க இருக்குது? சபையில, வேத வார்த்தையில. நீங்க வேத வார்த்தையை கேட்பதில் தான் கிருபாசனம். அதான் கிருபாசனம். பழைய ஏற்பாட்டுல கிருபாசன பெட்டி தான் என்னது? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து தான் ஆசாரியர்கள் எடுத்து ஜனங்களுக்கு போதிப்பார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம சபையில வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும், அதை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். வாசிங்க அதே எபிரேயர் 12:15 வாசி. இப்போ எபிரேயர் 12:15 பாருங்க. தேவனுடைய கிருபையை நீங்க இழந்து போகாதபடிங்கிறாரு. நீங்க தேவ கிருபையை நீங்க இழந்து போகக்கூடாது. யாரு? ஒருவனும். தேவ சபையில் இருக்கிற ஒருத்தர் கூட தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி உங்களுக்குள்ள என்ன வரக்கூடாதாமா? யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடி. பாருங்க, தீட்டுப்பட்டு போயிருவீங்க. உலகத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க தீட்டுப்பட்டு போயிருவீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்குள்ள அந்த கசப்பான வேர் வந்துவிடும். தேவன் உங்களுக்கு நன்மையான வேரை கொடுத்திருக்கிறார். நல்ல வேரை கொடுத்திருக்கிறப்போ அதுல கெட்ட தண்ணி ஊத்துனீங்கன்னா, ஒரு செடிக்கு டிச் தண்ணி எடுத்து ஊத்துனா எப்படி இருக்கும்? அது அந்த டிச்சோடைய வாசம் தான் அந்த செடிக்கு வரும். அது ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதை போல நீங்க அதை இதையும் செய்து உங்களை நீங்கள் கெடுத்து கொள்ளுகிற பொழுது அது கசப்பான வேர். அதுதான் கசப்பான வேர். அது முளைக்க நீங்க என்ன செய்யக்கூடாது? அது முளைச்சு அது என்ன செய்து விடுமாமா? கலகத்தை உண்டு பண்ணும். அதான் சபைகள்ல, வீட்டுல கலகம் உண்டாயிட்டே இருக்கு. அது எழும்பு, அது உங்களை தீட்டுப்படுத்தாதபடி, அதை உங்களை பிரிச்சு போடாதபடி. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒருவனும் வேசிக்கல்லனும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயிராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, அவன் என்ன செய்தானாமா? பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். இன்னைக்கு அநேக தேவ கிருபையை என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் தானே, ஆண்டவர்கிட்ட நான் எப்ப வேணாலும் போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவேன், நன்மையை வாங்கிக்குவேன்னு சொல்லி உலக காரியங்களுக்குள்ள போய்க்கிறாங்க. பாஸ்டர் தானே, அந்த சர்ச்சு தானே, அது அங்கதான் இருக்கும். அங்க பாஸ்டர் கிட்ட போனா அவரு இதுக்கு வர, இல்லாட்டி இன்னொரு பாஸ்டர் கிட்ட போனா நான் சரியாயிருவேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதான் இங்க சொல்லுது, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் விரும்பியும் ஆகாதவன் என்று தேவன் தள்ளப்பட்டாராம். தேவன் தள்ளி விட்டார் அவனை. எப்படி சவுலிடத்திலிருந்து அந்த கிருபையை எடுத்து போட்டாரோ அதை போல ஏசாவிலிருந்து அதை எடுத்துட்டார் அவர். ஏன்னா அது சேஷ்டபுத்திர பாகங்கிறது ஒரு பெரிய ஒரு மகத்துவமானது. இன்னைக்கு தேவன் நமக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்திருக்கார். என்ன புத்திர பாதகம்? அப்பா பிதாவை என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. அப்ப நீங்க அந்த அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கு உங்களுக்கு தேவன் இன்னைக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்க மரியாதை இல்லாம அதை நீங்க அவமானப்படுத்தி அல்லது அதை காலின் கீழ் மிதிக்கிறது தான் பிசாசனுடைய வேலை. கலகத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்து ஒருத்தர் அப்பளை நான் சொன்ன மாதிரி மிதிக்கிறது. உப்பு சாரமற்று போனால் அநேகரால் மிதிக்கப்படுகிறது. அதான் மிதிக்கிறது, ஒருத்தர் மிதிச்சுக்கிறது. ஏன்னா அவங்களுக்குள்ள உப்பு இல்லை. அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் மிதிச்சு குற்றப்படுத்தி
ஒருத்தர் காயப்படுத்தி கொண்டு குறை சொல்லி கொண்டு திரிகிறது. அதான் என்னது? கசப்பான வேர். அதான் கலகம் உண்டாக்குகிற அந்த அநேகரை தீட்டுப்படுத்துகிறது. பாருங்க, அவன் கண்ணீரோடும், அவன் எப்படி? அவன் கண்ணீர் விட்டும் கவலையோடு தேடியும் அவனுக்கு என்ன கிடைக்கலையாமா? அவனுக்கு என்ன கிடைக்கல? அவனுக்கு மனம் மாறுதல் கிடைக்கவில்லை. ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல்ங்குது. அவனுக்குள்ள மனம் திரும்புதல் மறுபடியும் வரல. பாருங்க, தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரமும் இருள் பெருங்காற்றும் ஆகிய வேலையிடத்திற்கும் எக்கால முழக்கங்கள் இடத்திற்கும் வார்த்தைகளின் சத்தத்திடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடி வேண்டிக் கொண்டார்களாமா. பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவராமா? அவர் பற்றி எரியற அக்கினிங்குது வேதம். அவர் எப்படிப்பட்டவரு? பற்றி எரிகிற அக்கினியாமா. பாருங்க, நேற்று இங்க பெருமானூர் பக்கத்துல 2 இடி விழுந்தது. ஒரு இடி தண்ணீருக்கான இடி, நல்ல தண்ணீர், அந்த ஊற்றுன்னு சொல்றாங்கல்ல, இடி விழுந்தா ஊற்று வரும். அந்த தண்ணி எப்பவுமே நிக்காம வந்துட்டே இருக்கு. ஒண்ணு தண்ணீர் ஊற்று. இன்னொரு இடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி விழுந்தது. அது நெருப்படி. கோடிக்கணக்கான சொத்து மதிப்புள்ள கம்பெனி, 3 கம்பெனி அட் அ டைம்ல எரிஞ்சு போச்சு. இப்ப நேத்து நைட்டு நடந்தது. பாருங்க, அப்ப தேவன் ஒரு நிமிஷத்துல ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி அவன் நினைச்சிருப்பான், இத்தனை கோடி சொத்து இருக்குது, எனக்கு இத்தனை கோடி பணம் இருக்கு. இன்னைக்கு அவன் ஒன்றுமே இல்லாதவனாக ஜீரோ ஆயிட்டான். இப்போ அப்ப பாருங்க, நம்ம தேவன், நீங்க தேவனிடத்துல கிருபை வேண்டும், நன்மை வேண்டும், அவருக்கு பயந்து நடக்கிறப்ப அவர் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கிறார். அவருக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும், பிரியமாக இருக்க வேண்டும். நான் யாரையும் பயப்படுத்தல, அநேக தடவை சொல்லுவேன், தேவன் யாரையும் பயப்படுத்துகிறவர் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதேங்கிறார். நீங்க கீழ்ப்படியவில்லை என்றால் ஆசீர்வாதம் வராது. நீங்க எதிர்த்து நின்றீர்களால் நன்மை கிடைக்காது. மற்றவனை போல, கைவிடப்பட்டவனை போல இன்னைக்கு அநேகர் கைவிடப்பட்டிருக்கிறாங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த உலக பிரகாரமான காரியம் நடந்துட்டு தான் இருக்கும். அதைத்தான் போன வாரம் கூட ஒருத்தர் சொன்னாரு, சரி நீங்க இயேசுவை ஏத்துட்டாத்தான் நன்மை வரும்னு சொல்றீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனையோ பேர் நல்லாத்தானே இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்களா, அவங்க எல்லாம் நல்லா இல்லையா, அவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லையா, அவங்க எல்லாம் கோடீஸ்வரர் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆமா, அது உலக ஆசீர்வாதம். இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். வேதம் தான் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. இப்ப நீங்க சைனா பிரதமர் எடுத்துக்குங்க, இல்லாட்டி உலகத்துல எத்தனையோ நாட்டு பிரதமர் எடுத்துக்குங்க, அவங்க எல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாமத்தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்க அதிகாரி ஆகலையா, அவங்க ஜனங்களை ஆளலையா? இருக்கிறாங்க. ஆனா தேவன் தான் அவங்களை உட்கார வச்சிருக்காரு ஒரு நோக்கத்திற்காக. எப்படி நெபுகாத் நேச்சரை உட்கார வச்சு ஜனங்களை அங்கே பூரா அடிமைத்தனம் பண்ணி அவர்களை போட்டு ஒடுக்கி வச்சிருந்தான் நெபுகாத் நேச்சார். வேதத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பார்வோனை தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக பார்வோனை அனுமதிச்சார்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படி. வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லுது, எமோரியர்கள் அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லைன்னு ஆபிரகாம் கிட்ட சொல்றார். எமோரியர்கள் அக்கிரமம் இன்னும், அப்ப அந்த அக்கிரமம் நிறைவேற வரைக்கும் தேவன் பொறுமையா இருக்கிறார், அதற்கு அனுமதிக்கிறார். அதே போலத்தான் இந்த பூமியில நீங்களே தேவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, தேவன் உங்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் ஒன்றுதான் அவங்க கிட்ட இல்லை. அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னது? என்ன? ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? நித்திய ஜீவன். என்னது?
நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பதே என்பதே உங்களுக்கு அவர் செய்த வாக்குத்தத்தம். வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம். வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 19-20 வாசிங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், பாருங்க, நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஏன் நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம்னா, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கார். ஆனால் இந்த உலகம் முழுவதும் எங்க கிடக்குதாமா? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் முழுவதும் எங்க கிடக்குது? பொல்லாங்குகளுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பொல்லாங்கன்னா என்னது? எல்லாம் பொல்லாத வழிகள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத காரியங்கள், தேவனுக்கு எதிர்த்து இருக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் பொல்லாது. ஆனாலும் நாம் என்னவாயிருக்கிறோம்? தேவனால் உண்டாயிருக்கிறோம். நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள தேவன் இந்த பூமியில குமாரனாய் வந்து நமக்கு அந்த புத்தியை கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அதைத்தான் நாங்க நித்திய ஜீவனைத்தான் என்ன சொல்றாரு? வாசிங்க யோவான் 14:6 மற்றும் யோவான் 17:3 வாசிங்க. அப்ப இயேசு கிறிஸ்தான் யாரு? மெய்யான தேவன், நித்திய ஜீவன். வாசிங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வாசிங்க யோவான் 17:3 வாசிங்க. பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை அறியவதே நித்திய ஜீவன். பாருங்க, வாசிங்க 1 யோவான் 5:11 வாசிங்க. 1 யோவான் 5:11. பாருங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். பாருங்க, அப்போ அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில குமாரனாக வருகிறார். தேவன் இப்ப என்ன வந்திருக்காரு? குமாரனா வந்திருக்காரு. அந்த நித்திய ஜீவன் யாருக்குள்ளதான் இருக்காமா? குமாரனுக்குள்ளதான் இருக்காது. அதான் தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்ப தேவன் நமக்கு நித்திய ஜீவன், அதைத்தான் வாசிங்க 1 யோவான் 2:25 வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு. அப்ப நமக்கு அவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும். அப்ப இந்த உலகத்தானுக்கு நித்திய ஜீவன் இல்லை. என்னன்னைக்கும் தேவனோடு கூட இருந்து நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு மரித்தாலும் உயிரோடு எழுந்து தேவனோடு கூட இருப்போம். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய நித்திய ஜீவன். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அது கிடைக்குது. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவரை வார்த்தையை கேட்டு நடப்புறவர்களுக்கு, அவர்களுக்குத்தான் அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். அதைத்தான் நாங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 15:10. இன்னும் ஒருத்தர் 2 கொரிந்தியர் 4:15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:10. இன்னொருவர் 2 கொரிந்தியர் 4:15 வாசித்து நம்ம முடிக்கலாம். பாருங்க, நான் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பாருங்க, அவருடைய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அப்படி செய்தது. பாருங்க, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆமென். எனக்கு அந்த கிருபை அது விருதாவாய் தேவன் கொடுக்கல.
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், தேவனுக்காக நான் போராடினேன்கிறார். தேவனுக்காக நான் உண்மையா எல்லா காரியத்திலும் சரியாக இருந்தேன்கிறார் பவுல். ஏன் அப்படி நான் செய்தேன் என்றால், ஏன் நான் அப்படி போராடினேன், ஏன் நான் அப்படி செய்ய வேண்டியது இருந்தால், தேவ கிருபை அப்படி செய்தது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருந்தது. பாருங்க, தேவ நாமம் மகிமைப்பட, தேவன் மகிமைப்பட கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் தான் பெருகும். அதனாலதான் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் என்றால் என்னது? தேங்க்ஸ், நன்றி சொல்றது. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே நன்மை பெருகும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்ப நீங்க தொடர்ந்து தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனை நீங்க கனப்படுத்துற பொழுது உங்களுக்கு கிருபை பெருகுமாம். அப்ப நம்ம கிருபை பெருக வேண்டும். நீங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜப்பானியர்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஹேபிட் என்னன்னா, எதை செய்தாலும் அடுத்த நிமிஷம் அவர்கள் சொல்லுகிற முதல் வார்த்தை தேங்க்ஸ். ஜப்பான்காரங்கிட்ட உலகத்திலேயே எந்த ஜனங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. தேங்க்ஸ் சொல்லுவாங்க, எது செய்தாலும் தேங்க்ஸ். சின்ன குழந்தையிலிருந்து அப்படி பழக்கி விட்டுருவாங்க. அப்பா அம்மாவுக்கு செய்தாலும் சரி, ஸ்கூல்ல, நண்பர்கள் இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பப்ளிக் கிட்ட யாரை சந்தித்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு காரியத்தை ஒருத்தர் அவங்களுக்கு செய்யறாங்கன்னா இமீடியட்டா தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம். அது ஒரு நல்ல பழக்கம். என்னது? நன்றி சொல்றது. அதான் வேதம் சொல்லுது, கடைசி நாட்களிலே நன்றி அறிவில்லாதவர்களாய், சுவாப அன்பில்லாதவர்களாவாங்களாமா ஜனங்கள். ஆனா இங்க வேதம் நமக்கு சொல்லுது, தேவனுடைய கிருபை எப்படி கிடைக்குமாமா? அநேக ஸ்தோத்திரங்களினால் பெருகும். அதான் நன்றி சொல்றது. அப்ப நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது தேவ கிருபை நமக்கு பெறுகிறது, தேவனுடைய ஈவு நமக்கு கிடைக்கிறது, தேவ பலன் நமக்கு வருகிறது. தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த கிருபை கொடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து உயிர்ப்பிப்பு நமக்கு வருகிறது, தேவனிடத்திலிருந்து மீட்பு நமக்கு வருகிறது, தேவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது, நமக்கு பாவ நிவிர்த்தி கிடைக்கிறது. நம்மை என்ன செய்கிறார்? தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க பண்ணுகிறார். சகல ஜனங்களுக்கும் அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? பச்சையான ஒலிவ மரங்களைப் போல் இருக்கிறோம். கசப்பான வேர் உள்ளவர்கள் அல்ல, கலகக்காரர்கள் அல்ல. அதான் சொல்லுது, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. அப்ப நம்ம அன்றைக்கு லேவியர்கள் தேவனை துதித்து பாடி சேவித்து தேவனிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே உபாகமத்துல சொல்லுது, நியாயத்தை கை கொண்டிருந்தால் கிருபை உன்னை காக்கும், கிருபை உன்னை காத்து வருகிறது என்று சொல்கிறார். நீங்க நியாயத்தை கை கொண்டு தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனுடைய வழிகளிலே நடக்கிறப்போ தேவ கிருபை உங்களை காத்துக் கொள்கிறது, தேவ தயவு உங்களை பாதுகாத்துக் கொள்கிறது. மரணத்திலிருந்தும் வியாதிகளில் இருந்தும் சண்டை சச்சரவுகள் பொல்லாத மனுஷர் கையில் இருந்தும் தேவன் தான் உங்களை பாதுகாக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ குடும்பங்கள் பாருங்க. இப்போ போன வாரம் ஒரு நியூஸ் பார்த்தேன், எனக்கு அழுகாட்சி வருது. அந்த குழந்தைய, அது புறமதஸ்தார்கள், இவங்க வேணுனே போய் அந்த வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. அதுல ஒரு 10 வயசு புள்ள ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ள அங்கிருந்த புத்தகத்தை எடுத்துட்டு ஒடியாரு. சின்ன பிள்ளை. அந்த புள்ள அம்மா கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு, வீடு இடிஞ்சு போச்சு, பரவாயில்ல, இந்த புத்தகமாவது என்னை காப்பாத்துட்டும், நான் இன்னி படிக்கிறேன், படிச்சு நான் குடும்பத்தை முன்னேற்றுங்கிற மாதிரி அந்த பொண்ணு, அந்த பெண் செய்த செயலை பாருங்க. அப்ப எவ்வளவு தூரம் இன்னைக்கு ஜனங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க.
அதான் இன்னைக்கு தேசத்துல அக்கிரமங்கள் மிகுதியாயிட்டு இருக்கு, அநியாயங்கள் மிகுதியாயிட்டு இருக்கு. ஏன்னா தேவனுடைய வருகைக்கு முன்னால் இது காணப்படும். ஆனால் தேவன் இவைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த நிமிஷம் வரை நம்மை பாதுகாத்துட்டு இருக்கார். இனியும் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும்னு தான் நம்ம என்ன செய்கிறோம், தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். அந்த கிருபை தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும். தொடர்ந்து அது நன்மையை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த, நம்ம தீட்டுப்பட்டு போகாதபடி, நம்ம கசப்பான வேர் நமக்குள்ள வராதபடி, நமக்குள்ள பிரிவினையின் ஆவிகளோ குழப்பத்தின் ஆவிகளோ சண்டை சச்சரவுகள் வந்து நம்மை சீரழித்து போடாதபடி தேவ கிருபையிலே நம்ம வளர தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அப்ப அதற்காக நம்ம நன்றி சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து நம்மை தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி, ஏனென்றால் அங்கே அன்பு இருக்கிற இடம்தான் சமாதானம் இருக்கும். அங்கே பூரண நம்பிக்கை வரும். தேவன் மேல நீங்க பூரண நம்பிக்கை வைக்கிறப்ப தான் தேவனிடத்திலிருந்து கிருபை வரும். முழு நம்பிக்கை நம்ம தேவன் மேல வேண்டும். தேவன் தான் எனக்கு இதை செய்தார், தேவன் தான் எனக்கு இதை கொடுப்பார் என்கிற அந்த பூரண நம்பிக்கை. தேவனை நீங்க பற்றி கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயந்து தேவனுடைய அந்த மீட்புக்கு நன்றி சொல்லி நம்ம வளர கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலே வாசித்து தியானித்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை, தேவ தயவும், தேவனுடைய இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த நன்மையை எப்படி பெற்றுக்கொள்வது, நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தியானிக்க நீர் இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். தேவ இரக்கமும் தேவ தயவும் தொடர்ந்து கிடைக்கட்டும். நீதாமே கேட்ட செய்தியை ஆசீர்வதியும் கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் பேசி ஒவ்வொருவரும் தேவ கிருபையில வளர, தேவ அன்பிலே வளர, தேவ தயவிலே வளர, அவர்கள் ஒவ்வொருவரும் அங்கே பூரண கிருபையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டு நாங்களும் அந்த பூரண கிருபையை பெற்றுக்கொள்ள தேவ இரக்கத்தை தார். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமாம். நம்ம ஒரு பாடலை பாடி காணிக்க வேலை. ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தேனையா. தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆமாண்டவரே, எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணுமானவரே, நீரே எங்களுக்கு போதுமானவராய் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவராய். ஆண்டவரே, தேவனுடைய வீட்டிலே நித்தமும் காத்திருந்து உடைய கிருபையும் நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உடைய அன்பை இரக்கத்தை நினைத்து நீ செய்த அந்த மீட்பை ரட்சிப்பை அந்த இரக்கத்தை தயவை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாது உடைய இரக்கம் அப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவருமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இது சபை ஆராதனையில பங்கு கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே, தேவனுடைய வீட்டில் நிலைத்திருந்து ஜீவனையும் கிருபையும் அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்ள தயவைப்பார். கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகளுடைய ஆண்டவரே, அவருடைய சிந்தனைகள் வழிகள் யோசனைகளை முற்றிலும் எடுத்து போட்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறவர்களாய் மாற, தேவனை கனப்படுத்துவர்களா, தேவனை மகிமைப்படுத்துவர்களா, தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஜீவனை அவர்கள் வீணாய் அந்த கிருபையை போக்கடிக்காதபடி, மாயை பின்பற்றி போகாதபடி, அழிந்து போகாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தேவ இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா. தேவ தயவை தாரும், தேவ கிருபையை தாரும். அவர்கள் மேலும் இரக்கம் பாரார். தேவனை கிருபையாய் அவர்களை மன்னியும் அப்பா. வரும் நாட்களிலே தவறாது கலந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து மாலையிலும் நன்றி சொல்லி தேவனை கனப்படுத்துகிற பிள்ளைகளா, சத்திய வார்த்தைகளுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா, பலவிதமான போதனைகளுக்கு பலவிதமான பொல்லாத மனுஷனுடைய யோசனைகளுக்கு கிருபையை போக்கடித்து போடாதபடி தேவனே ஒரே மனம் உள்ளவர்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒன்று கூடி ஆராதிக்க தொழுது கொள்ள தேவ இரக்கம் கிடைக்கும். தேவ தயவை தாரும். தொடர்ந்து உடைய சற்றை நிலையில மூடி மறைத்தார். கேட்ட சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல்லி உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நீரே போஷித்து வழிநடத்த வேண்டுமா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன வண்ணமா உம்முடைய நன்மையை கிருபையை இரக்கத்தை புசிக்க உம்மிடத்திலிருந்து வருகிற சகல கிருபையிலும் பெற்றுக்கொள்ள தேவ இரக்கம் தான். தொடர்ந்து நீரே வழி நடத்த வேண்டுமா. பலத்தை சுகத்தை தர வேண்டுமா. பத்திரத்தை பாதுகாப்பை தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை பரிசுநாமத்தை சொல். என் ஆத்மாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆம். துதி கனமகிமையோ ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோ ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையும ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் ஐக்கியம் இன்னும் என்னும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதி. எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.